Hello friends, welcome to BioTown. So get set to hit a century in NEET UG 2022. ஸோ நீங்கள் NEET UG 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசம்பர் 26 2 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த இன்வைட் கோட் BioTown டு அன்லாக் இட். அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் ஹோல் சிலபஸ் கிளாஸ் 11 கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வந்து 10 பார்ட்ஸாக கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 11 அண்ட் நெக்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 12. அது மட்டும் இல்லாமல் 10 ஃப்ரீ ஃபுல் லென்த் டெஸ்ட் இஸ் curated for NEET UG 2022 aspirants. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் டெஸ்ட்னாலே யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாமல் NEET UG காம்பேட் நடக்குது. இது எப்போனா 26th December ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 கிளாஸ் 13. ஸோ 45 minutesக்கு 28 questions. Alright. ஸோ செப்பரேட் கான்டெஸ்ட் இருக்குது ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 13. இது எல்லாமே curated by top educators. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ டூ ஜாயின் இன் ஆல் தீஸ் காம்பேட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஒரு சாப்டர் வந்து ஈகோ சிஸ்டம். ஸோ இதுலேருந்து இந்த வாட்டி ஒரு 2 questions மேக்ஸிமம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோ சிஸ்டம் அப்படின்ற term was coined by A.G. Tansley. In the year 1935. 1935. According to Adam biotic and abiotic communities influence each other. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈகோசிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈகோசிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். நான் எழுதுறது லேட்டாக பர்சீவ் ஆகுதா? இல்லை No, ma'am. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதில் இட் இஸ் அ ஓப்பன் சிஸ்டம். அதில் எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஒன் சைடடாக இருக்கும், நோ ரிவர்ட் பேக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? Yes, ma'am. வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட், இன்னொன்று பயோட்டிக் காம்பனண்ட். ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆர் ப்ரொடியூசர்ஸ், Consumers. decomposers. Biotic, I mean to say இது biotic. ஓகேவா? நான் மாற்றி எழுதிட்டேன். திருப்பியும் ஓகே. ஓகேவா? ஸோ abiotic components are light, temperature, wind, soil, water. Wind, soil, water. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் பற்றி பார்ப்போம். Biotic components
of ecosystem. First one வந்து producers. They are also called as Autotrophs. They make use of simple என்னது organic materials. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் algae, bryophytes, and all the vascular plants. Next, consumers. வேற ஸ்லைட் போலாமா? Yes, ma'am. So consumers என்ன பண்ணும்? Intake and utilization of complex organic materials. They are all heterotrophs. Consumers are Heterotrophs. herbivorous and Carnivorous. ஓகேவா? இது என்னது? herbivores வந்து plant eaters, carnivores வந்து animal eaters. Animal eaters. Decomposers. இவங்களாம் யாரு? reducers. They feed on Dead organic materials. organic material and waste. They are also called as micro consumers. Example moles and mushrooms. ஓகேவா? வேற ஸ்லைட் போட்டுமா? Yes, ma'am. Yes, ma'am. Next, abiotic components of the ecosystem. என்னென்னலாம் abiotic components of the ecosystem பார்த்தோம்னா, first light. It is obtained in the form of solar energy. அதை எப்படி பண்ணுது? photosynthesis மூலமா பண்ணுது. Next one is wind. It controls weather, transpiration, pollination. Soil, vegetation and growth pattern. Temperature, increase or decrease the temperature will lead to activity or inactivity of organism, either life or death. Next, water. Land plants absorb water to meet their water
requirements from soil. இப்போ நெக்ஸ்ட் ecosystem-ஓடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். வேறு ஸ்லைட் போகலாமா? மேம் ஒரே ஒரு மேம் எஸ் மேம். ஓகே மேம்.